ஓம் ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யகிருதௌ வந்தே பகவந்தः புனः புனः நிதயே சர்வவித்யானாம் விஜசே பவரோக்கினாம் குரவே சர்வலோகானாம் தக்ஷிணாமூர்த்தயே நமः. ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. புத்தகீதை சமஸ்கிருத வருஷன்ல 69வது பக்கம் 50வது ஸ்லோகம் முடிச்சிட்டோம். ரிவைஸ் பண்ணிட்டு 51க்கு போலாம். வேத அத்யாய ஸ்வதா ஸ்வாஹா பலி அன்ன ஆத்யை யதா உதயம் தேவஷி பித்ருபூதானி மத்ரூபாணி அன்வகம் யஜேத். இந்த 50, 51 ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகம். இந்த 50வது ஸ்லோகத்தில் அவர் சொல்றது பஞ்சமகா யக்னங்கள். ஒரு குடும்பம் சந்தோஷமாக ஆரோக்கியமாக ப்ராஸ்பாரிட்டியோட இருக்கணும் அப்படின்னா அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க பஞ்சமகா யக்னங்கள் பண்ணணும் அனைவருமே. அப்பதான் அந்த குடும்பம் ஒரு ப்ராஸ்பாரிட்டி, ஒரு அமைதி, ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும். அப்போ அதுக்கு ஆப்போசிட் நீங்க யோசனை பண்ணிக்கிங்க. இப்போ இவர் என்ன சொல்றாரு, இவர் 5 பஞ்சமகா யக்னங்கள் வேர்டு இவர் போடல. நாம் ஏன்னா ஆல்ரெடி பகவத்கீதையெல்லாம் படிச்சுட்டு வந்தவங்களா இருப்பாங்க. இது கடைசியாக கொடுக்குற டீச்சிங். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா டீச்சிங் ஒரு பிகினிங்லேருந்து ஆரம்பித்து போக போக அந்த குவாலிட்டி ஆஃப் டீச்சிங் அதிகமாகிட்டே போகும். டெப்த்தான வேர்ட்ஸ் ஈஸியாக. இப்போ பாருங்க, இந்த இடத்துல பஞ்சமகா யக்னங்கள் வேர்டே வரல. என்ன வருது? அத்தியாயம், ஸ்வதா, ஸ்வாஹா தேவதயக்னம், பித்ரு யக்னம் பலி கொடுக்கறது, அன்னம் கொடுக்கறது. இந்த மாதிரி 5 போன கிளாஸ்லேயே பார்த்தோம். பஞ்சமகா யக்னங்கள் தேவர்ஷி பித்ருக்களுக்கு, தேவதைகளுக்கு, பித்ருக்களுக்கு, பூதானிகளுக்கு. அதெல்லாம் யாருங்கிறாரு? மத்ரூபாணி. ஏன் உங்களை செய்ய சொல்றேன்? அதெல்லாம் என்னுடைய ரூபாணி. நீ எதை உலகத்துல பூதங்களை பார்க்கறியோ, தேவதைகளை பார்க்கறியோ, ரிஷிகளை பார்க்கறியோ, எல்லாருமே என்னுடைய மத்ரூபாணி. அன்வகம் எஜேத்து. அவங்கள நீ பூஷித்து போஜிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இது கம்பல்சரி டு ஹாவ் அ ஹாப்பி ஃபேமிலி லைஃப். அடுத்து 2வது என்ன சொல்றாரு? சம்பாதிக்கிற பணம். படிக்கிறேன். யத்ருச்சயா உபபன்னேன சுக்லேன உபாஜிதேன வா தனேன அபீடயன் பிருத்யான் நியாயேன ஏவ ஆகரேத்து கிரதூனு. இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சுக்லம், ஒயிட் மணி பத்தி பேசுறார். சுக்லம்னா ஒயிட் மணி. வரி கட்டினதுக்கு அப்புறம் இருக்கிற பணத்துக்கு பேர் ஒயிட் மணி. கவர்மெண்ட் எவ்வளவு வரி கட்டுதோ, கருப்பு பணம்னா என்ன? வரி கட்டாமல் சேர்த்து வச்சிருந்தா அந்த பணத்துக்கு பேர் கருப்பு. சுக்லம்ங்கிற வேர்டை யூஸ் பண்றாரு. அப்போ அந்த காலத்துலேருந்து அந்த வேர்டு ஒயிட் மணிங்கிற வேர்டு வந்திருக்குது. என்ன சொல்றாரு? ஃபர்ஸ்ட் இப்போ நமக்கு எதிர்ச்சையா வந்த அதாவது கான்செப்ட் என்னன்னு பார்த்து இந்த ஸ்லோகத்துக்குள்ள போகலாம். சில சமயம் நம்ம பிறக்கும் போதே எதேச்சியாக ஒரு 50 ஏக்கரா ஒரு சொந்தக்காரருக்கு மகனாக பிறந்திருப்போம். ஒண்ணுமே முயற்சியே பண்ணாம ஒரு சொத்துக்கு அதிபதியாயிருப்போம். எதிர்ச்சையா, பை லக்கு, பூர்வ ஜென்மத்து புண்ணியம். பிறக்கும் போதே நம்மளால எந்த முயற்சியும் பண்ணாம, அது நம்மளது கிடையாது. அதை நீ என்ன பண்ணு? பஞ்சமகா யக்னங்களுக்கு யூஸ் பண்ணு. எதிர்ச்சையா, தானாக. இதை பிராரப்த வசாத்துன்னு சொல்லலாம். நம்மளுடைய பிராரப்தம் அந்த குடும்பத்துல பிறக்க வச்சிருக்கு. அப்ப அதுக்குண்டான புண்ணியத்தை நம்ம பண்ணியிருக்கோம். அதனால நம்ம அந்த பிராரப்தம் சொல்லுவோம். அதாவது உழைப்பை விட சில சமயம் பாருங்க, இது ஒண்ணு எதிர்ச்சையாங்கிறதுக்கு நம்ம இன்னைக்கு சொல்லிட்டே வரேன். லக்கில் கிடைச்சது அப்படின்னா பை பிறப்புலையே ஒரு 10 ஏக்கரா சொந்தக்காரனுக்கு மகளா பிறந்திருப்போம். ஒரே புள்ள. இந்த காலத்துல பையனா இருந்தா அப்புறம் சண்டை தான் வருது. ஸோ ஒரே பிள்ளைய ஒரே பையனா இருந்தான். அவனுக்கு பிறக்கும் போதே அதுக்கு அதிபதி ஆயிடுறான். 2வது எதிர்ச்சையாக்கு நாம கொஞ்சமா தான் உழைச்சிருப்போம். பக்கத்துல ஒருத்தன் நொங்கி இருப்பான். அவனை விட நமக்கு வருமானம் அதிகம் வரதை நம்ம பார்க்கலாம். பை லக். இது அப்படிதான். உழைப்பை விட ரிட்டர்ன் அதிகமாக இருக்கும். சில சமயம் பாருங்க, உழைக்காமலேயே
சில சமயம் கிடைக்கும். இதெல்லாம் எதிர்ச்சையா, உழைக்காமலேயே நமக்கு சில சமயம் பணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இப்போ இல்ல இது ஒரு டைப் ஆஃப் பர்த், இதுக்கு நம்ம தான் காரணம். இல்ல பிறக்கும் போதே ஒரு கடனாளி அப்பாவுக்கு மகனாக பிறந்து ஆயுசுக்கு அவன் கடன் கட்டுறவனாவையும் நம்ம பார்க்குறோம். ஸோ ஏழ்மையாக உள்ள அப்பாவிலையும் பிறக்கிறோம். இதுக்கெல்லாம் காரணம் நம்மளுடைய பிராரப்தம். அப்பா செஞ்ச தப்போ மகன் செஞ்சதுன்னு சொல்ல முடியாது, அவங்களுடைய பிராரப்தம் இப்படி ஏழ்மையான குடும்பத்திலே பிறக்கும். அப்போ ஏழ்மையான குடும்பத்தில் பிறக்கும்போது அவங்க தே cannot do தானம் தர்மம் எல்லாம் பண்ண முடியாது. பஞ்சமகா யக்னங்கள் பண்ணுறக்கே அங்கே கஷ்டம் போது அவங்களால தானம் எல்லாம் பண்ண முடியாது. ஆனால் இந்த எதேச்சியா ஒன்று சொத்து கிடைக்குது பார்த்தீங்களா, அவங்கள நல்லா தாராளமாக பண்ணணும் அப்படிங்கிறார். அது என்னது? எதிர்ச்சையா, தானாக கிடைத்தது. எதிர்ச்சையா உபபன்னேன சுக்லேன. அடுத்தது சுக்லேன கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டி மிச்சமா ஒயிட் பண்ணி என்ன இருக்குதோ அப்படி சம்பாரிச்ச பணம். உபபன்னேன அப்படின்னா சம்பாரிச்ச. எப்படி சம்பாரிச்ச? சுக்லேன உபார்ஜிதேன வா. அப்படி நேர்மையாக கையில் இருக்கிற பணம், கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டிட்டு மிச்சம் இருக்கிற பணம், அதை கொண்டு என்ன பண்ண? தனேன, அப்படிப்பட்ட பணம் எதேச்சியாவும் கிடைச்சிருக்கலாம், கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டினது போக மிச்சம் இருக்கிற பணம், அதை தனேன என்ன பண்ண? அப்பீட்டையன்னு. பீடையன்னா தன்னை சார்ந்திருக்கும் மக்கள், பீட்டம்னா சார்ந்து, அப்பீட்டு என்ன பாஸ்டன்ஸ், தன்னை சார்ந்திருக்கும் மக்களுக்கும். அப்பீட்டையன்னு பிருத்தியானு வேலைக்கார், தன்னிடம் வேலை செய்கிற மக்கள், தன்னை சார்ந்திருப்பவர்கள் அப்பீட்டையன்னு. பிருத்தியானு அப்படின்னா வேலைக்காரர்கள், நமக்கு உடல் உழைப்பை கொடுக்கிற வேலைக்காரர்கள். அவர்களுக்கு நியாயமான முறையில் நடந்து கொள்ளணும். இப்போ ஐடி கம்பெனிக்கு உள்ள போறாங்க அப்படின்னா அந்த ஐடி கம்பெனியோட ஓனர்ஸ் they never care for the health of the workers. இத்தனை மணி நேரம் தூங்குனா தான் அந்த உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும், இதெல்லாம் தவறு. இத்தனை மணி நேரம் ரெஸ்ட் கொடுக்கணும் உடம்புக்கு, இவ்வளவு நேரம் தூங்கணும். நைட் தூக்கங்கிறது கெடுறது எவ்வளவு உடம்பு அவங்களுக்குள்ள கெடுது. கிட்னி ஃபெயிலூர் இன்னைக்கு நிறைய கிட்னி ஃபெயிலூர் காரணம் பார்த்தீங்கன்னா நைட் தூக்கம் கெடுறது. அவங்களுக்கு லிவருக்கு உண்டான உறக்கம் கொடுக்கணும், லிவருக்கு உண்டான கிட்னிக்கு உண்டான ரெஸ்ட் கொடுக்கணும். அதெல்லாம் எதுவும் இல்லாம சம்பாதிக்கிற பணம், உழைப்பாளிகளின் உடைய உடலை பணைய வச்சு சம்பாதிக்கிற பணம் நிக்காது. இந்த ஜென்மத்துல பண்ணின பாவத்துக்கு நாம் அடுத்த ஜென்மத்துக்கு அணுகி போற வெயிட்டிஸ். ஆனா நம்மளுடைய தலைமுறையும் அவ்வாறு நம்மளுடைய வேலை செய்கிறவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் கவலைப்படாம டேர்ன் ஓவர் மட்டும்தான் முக்கியம். இவ்வளவு டேர்ன் ஓவர், இவ்வளவு அதுக்கு ஒரு வேர்டு வச்சுக்கிறாங்க, ஒரு இது போய் டார்கெட், இவ்வளவு அடையணும், இவ்வளவு அடையணும், இவ்வளவு அடையணும், ப்ரெஷர், டென்ஷன். அப்படி சம்பாதிக்கிற பணம் கிருஷ்ணர் அப்பே சொல்லிட்டு போயிட்டாரு, உனக்கு உருப்படி ஆகாது. கண்டிப்பா அந்த குடும்பம் நன்றாக இருப்பதற்கு தனையும் பாவம். அப்ப அப்படி மற்றவங்களுடைய உடலை அட்டாக் பண்ணும்போது நம்ம பரம்பரையே உடல் அட்டாக் ஆகி வந்துதான் பிறக்கும். புரிஞ்சுதுங்களா? அந்த மாதிரி சம்பாரிச்சிட அதான் சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க, நியாயத்தோடு. யாரு? பிரித்துனா வேலைக்காரங்க. வேலைக்காரங்க கிட்ட நியாயமா நடக்கணும். நாம் என்ன சாப்பிட்றோமோ அதைத்தான் கொடுக்கணும். பழசு, மிஞ்சு போனது, சூடு பண்ணினது, அவங்களுக்குன்னு தனியா ஒரு சாப்பாடு, அதுக்குண்டான தண்டனை நாம் அனுபவிச்சிருவோம். ஸோ நியாயம்னு யாருக்கிட்ட? பிரித்து. அப்புறம் நம்மளை சார்ந்து இருப்பவர்கள் இருப்பாங்க, அவங்க கிட்டையும் வேலைக்காரங்க கிட்டையும். அது கம்பெனிக்காரன் மட்டும் இல்லை, வீட்டில் 2 ஆள் வச்சு வேலை வாங்குறனாலும் இந்த ஸ்லோகம் நமக்கு. அவங்கள நம்மள என்ன சாப்பிட்றோமோ அதை கொடுக்கணும். இல்லையா சாப்பாடு இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிடலாம். அப்புறம் மரியாதையா கொடுக்கணும். அப்புறம் அந்த காசுக்கு நம்ம அந்த சாப்பாடு போடுறேன், இவ்வளவு சம்பளத்தை குறைக்கிறேன், அந்த மாதிரி சாப்பாட்டுக்கு பணம் பேசக்கூடாது. பணம்ங்கிறது வேலைக்கு பேசிக்கணுங்க, சாப்பாடுங்கிறது கொடுக்கறது, அதுக்கு இதுக்கு சம்பந்தப்படுத்தக்கூடாது. அதாவது உழைப்புக்கு சாப்பாடு அப்படி கொடுக்கக்கூடாது, உழைப்புக்கு பணம். உழைப்புக்கு என்ன கிடையாது?
சாப்பாடு 3 வேளை போடுற இவ்வளோ கொடுக்குற. பேசும்போது சம்பளம் அப்படி பேசக்கூடாது. சாப்பாடு இஸ் டிஃப்ரெண்ட். வந்தால் ஃபஸ்ட்டாக சாப்பிட்டுக்கோ, அதை விடு. எவ்வளோ வேலை, எவ்வளோ சம்பளம் கேட்குறேன், வீட்டு வேலைக்கு எவ்வளோ கேட்குறேன், சாப்பிட்றே அது எவ்வளோ வேணால் எப்போ வேணால் சாப்பிட்டுக்கோ, அது இஷ்டம். பசிக்கும் போது சாப்பிட்டுக்கோ. அப்படித்தான் அப்ரோச் டுவோர்ட்ஸ் சர்வன்ஸ் இருக்கணும். இது வந்து சாப்பாடு போடுற இவ்வளோ சம்பளம் தரேன், இவ்வளோ சாப்பாடு, 1 வேளை சாப்பாடுனா இவ்வளோ சம்பளம் காய்ச்சி, 2 வேளை சாப்பாடுனா சம்பளம் கம்மி, 3 வேளை சாப்பாடுனா சம்பளம் கம்மிங்கிற மாதிரி அந்த மாதிரி தயவு செஞ்சு பேசிடாதீங்க. அந்த மாதிரி வேலைக்காரங்களுக்கு போடுற சாப்பாட்டுக்கு பணம் கணக்கு பண்றதுங்கிறது அநியாயம். நியாயம் போட்டாரா, அப்ப ஆப்போசிட் போடுங்க, அநியாயம். நியாயேன ஏவ. அடுத்தது, ஏன்னா அவங்க சம்பாரிச்சு கொடுக்குறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பிசினஸ் சென்டர்ல அவங்க சம்பாரிச்சு கொடுக்குறாங்க. இப்போ ஐடி கம்பெனிக்கார ஒருத்தர் நடத்துறாரு, நான் ஓனரு, இவங்கெல்லாம் சம்பாரிச்சு கொண்டே அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்குறவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் கன்சிடர் பண்ணணும். சில கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிக்கு போனால் சாயங்காலம் 7 மணி வரைக்கும் நின்றுட்டே இருக்கணும் கேர்ள்ஸ். அது எங்கேன்னு உங்களுக்குலாம் தெரியும். இதெல்லாம் கொடுமை. நின்றுட்டே இருக்க சொல்றாங்க. ஒரு நிமிஷம் கேமரா வச்சுக்கிறாங்க, உட்காருக்கு அந்த கேர்ள்ஸ் எல்லாம் பயப்படுறாங்க. உட்காருமா அப்படி, ஐயோ கேமரா இருக்க, உட்காரக்கூடாதுங்க. நாங்க சமீபத்தில் நானும் பார்த்தோம், உட்காரக்கூடாதுங்க, உட்காந்துட்டா மாட்டிக்கும் பா, அப்படியே அடிச்ச மாதிரி. எப்படி அந்த பொண்ணு எத்தனை கஷ்ட உடல் உபாதைகள் இருக்கும். காலையில 7 மணி 8 மணிக்கு வீட்டிலேருந்து வந்து சாயங்காலம் 7 மணிக்கு வீட்டுக்கு போற வரைக்கும் நடுவில் மத்தியான நேரம் சாப்பிட போறாங்க பார்த்தீங்களா, அப்போ மட்டும்தான் போய் உட்காந்து சாப்பிட்டுக்கலாம், அவ்வளோதான். உள்ளேன்னு வந்துட்டா நின்றுட்டே இருக்கணும். ஏங்க அந்த வேதனை, அந்த நிக்கிறதுனுடைய பெண்கள், அது நிக்கிறதுனுடைய வேதனை, அது எப்படிங்க நம்மளை சும்மா விடும்? இதெல்லாம் சூக்ஷமா திங்க் பண்ணி பார்க்கணும். அஞ்சுவது அஞ்சாமை பேதமை. இந்த இடத்துல நமக்கு பாவம் வரும்னு பயப்பட்டு அஞ்சன், அதுக்கு அஞ்சாமை ஓனைன்னு என்னது, அது முட்டாள்தனம். திரும்பி என்னதான் ஏற்றிக்கிட்டு வருவோம். நாம் பெரிய ஐசியூவில் போய் படுக்க வச்சு திணற 20,000 கொடுத்து 4 மாதத்துக்கு படுத்து கழிச்சிட்டு வருவோம். கண்டிப்பாக நடக்குங்க இதெல்லாம். அதுதான் சொல்றாரு, நியாயமா நடந்துக்கோ. உன்னை சார்ந்து இருப்பவர்கள்ட்டையும் நீ நியாயமா எடுத்துக்கணும். வேலைக்காரங்க கிட்ட எப்படி இருக்கணும், நியாயம். நம்மளை சார்ந்து இருப்பனா வயோதிகள் இருக்கும், வீட்டில் இருக்கலாம். நம்மளை சார்ந்து இருப்பவர்கள், உங்களுக்கு அதே தெரியும். உறவுகள்ல நிறைய பேர் சார்ந்து இருக்கலாம். குடும்பத்துல ஒரு வயதாகிறது, நோய்வாய்ப்பட்டவங்க, பெட் விட்டு எந்திரிக்க முடியாம நம்மள சார்ந்து இருக்கவங்ககிட்ட அன்பான வார்த்தைகள், அவங்களோட அவங்களுக்கு என்ன கடமை, அந்த வயசுக்கு அவங்க உடம்புக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துட்டு அதை நியாயமான முறையில் நடந்து கொள்ளுங்கள். அடுத்தது ஆகாரேத்து கிரத்தூனு. யாகங்கள், கிரத்தூன்னா இந்த இடத்துல யாகங்கள். இதையெல்லாம் பண்ணிட்டு நீ யக்னம் பண்ணு. ஆகாரேத்து இதையெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு ஆகாரேத்து, அது பாருங்க லிங்க் போடுது. யூ ஷுட், இதையெல்லாம் யூ ஷுட் ஃபாலோ அண்ட் தென் டூ கிரத்தூனுன்னா இந்த இடத்துல யக்னங்கள், பஞ்சமகா யக்னங்கள் பண்ணு. வெறும் பஞ்சமகா யக்னம் பண்றேன்ட்டு ஆள்காரங்கிட்ட மோசமா நடத்துறதோ, நம்மை சார்ந்து இருக்கிறவங்கள மோசமா நடத்திக்கிட்டு நீ பஞ்சமகா யக்னம் பண்றதுனால எந்த பிரயோஜனம் இல்லைன்ட்டு. அதான் இந்த ஸ்லோகத்துல உன்னை சார்ந்து இருப்பவர்களுக்கு மதிப்பு, மரியாதை, கேர், அஃபெக்ஷன் எல்லாம் கொடுத்துட்டு வேலைக்காரங்களாக நடத்தாமல் நம்மோடு சக மனிதராக அவரை நடத்தி என்ன பண்ணு, பஞ்சமகா யக்னங்கள் பண்ணு சாமி. இல்லைன்னா அதுல எந்த யூஸும் கிடையாது. நீட் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா சில பேர் நான் பஞ்சமகா யக்னம் பண்றேன்னு ஒரு பக்கம், இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அவங்க ஆள்காரங்கள் நடத்துறது அவ்வளவு கொடுமையா இருக்கும். அது வேஸ்ட் ஆச்சுங்களா. யூஸ் த மணி ஃபார், அதுக்கப்புறம் யூஸ் த மணி ஃபார் யுவர் பஞ்சமகா யக்னம். அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டு யூ டூ பஞ்சமகா யக்னம். இது அதுக்கு அடுத்து இப்ப இருந்து அட்வைஸ் ஆரம்பிக்குது. டு ஹாவ் அ ஹாப்பி ஃபேமிலி லைஃப். ஒவ்வொன்றும் ஒரு வைரங்க, ஒரு ஸ்லோகம் ஒரு வைரம். ஹாப்பி லைஃப் என்ன ஆரம்பிக்கிறாரு, ஃபார் ஹாப்பி லைஃப், ஃபேமிலி லைஃப். என்ன நீ பண்ணுனா உன் குடும்பம் சந்தோஷமா இருக்கும். ஃபர்ஸ்ட் குடும்பேஷு ஆரம்பிக்க பார்த்தீங்களா, குடும்பம். குடும்பேஷு ந சஜ்ஜேத ந பிரமாத்யேத குடும்பிவா அபி விபஷ்சித் நஸ்வரம் பஷ்யேத் அதிருஷ்டமபி திருஷ்டவத். அதிருஷ்டமபி திருஷ்டவத். அதாவது ரிலேஷன்ஷிப் எப்படி பக்குவமான முறையில் டெவலப் பண்ணணும், உறவுகள் பக்குவப்பட்ட உறவுகளா இருக்கணும். அது வந்து குடும்பத்துக்குள்ளதான். அது கணவன் மனைவியா இருக்கலாம், அம்மா மகனா இருக்கலாம், அப்பா மகனா இருக்கலாம், பேரன் பாட்டியா இருக்கலாம், மாமா, இந்த மாதிரி உறவுகள். குடும்பேஷு என்ன சொல்ற, ஃபர்ஸ்ட் அட்வைஸ், குடும்பேஷு ந சஜ்ஜேத்து.
குடும்பத்துல இருக்கிற மெம்பர்ஸ் மேல அதிகமாக பற்று வைக்காதே. ஃபர்ஸ்ட் என்ன சஜ்ஜேத்துனாங்க, அதிகமான பற்று, அட்டாச்மெண்ட் கூடாது. இப்போ ஏன் அடுத்து பாருங்க, ந பிரமாத்தியேத்த. பிரமாத்தியத்தனா உன்னுடைய சுதந்திரத்தை இழந்து விடாதே, கவனமாக இரு, கேர்ஃபுல்லா இருன்னு அர்த்தம். பிரமாத்தனா கேர்லெஸ்ன்னு அர்த்தம். கேர்ஃபுல்லா இரு அப்படின்னா சுதந்திரத்தை இழந்து விடாதே. இதுதாங்க பியோர் சைக்காலஜி ஆஃப் ஃபேமிலி லைஃப். நம்ம என்ன பண்றோம்? குடும்பினி அப்பி, குடும்பத்தில் இருப்பவனும். ஏன் அப்படின்னு கேட்டா, குடும்பி அபி, குடும்பத்தில் இருப்பவர்களும், குடும்பத்தில் இருப்பவர்கள், குடும்பத்தில் இருப்பவர்கள் வரும். குடும்பி அபி அப்படின்னா குடும்பத்தில் இருப்பவர்கள், குடும்பேஷு ந சஜ்ஜதே, அப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கணும். குடும்பத்தில் இருப்பவர்களிடம் என்ன பண்ணக்கூடாது? அதிகமாக பற்று. கேர்ஃபுல்லா இரு. என்னத்தை சொல்றாரு? பற்றுனா என்ன? கேர்ஃபுல்லா இருந்தா என்னத்தைங்க கேர்ஃபுல்லா இருக்கிறது? திருட வந்தா திருட வராம கேர்ஃபுல்லா இருக்கிறது புரியுது. குடும்பத்தில் இருக்கிற மெம்பர்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸிடம் பற்றுடன் இரு. இது இந்த காலத்துல கேட்டீங்கன்னா டீச்சிங் வேற மாதிரி போகணும். என்ன தெரியுங்களா? குடும்பத்தை உருவாக்கிக்கோ. ஏன் எல்லாம் லிவிங் டுகெதர் போயிட்டு இருக்குது. ஸோ இந்த காலத்துக்கு இந்த டீச்சிங்லாம் மாத்திக்கணும். ஏன்னா ஒரு குடும்பத்துல வாழு, கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழு, என்ன சொல்றது, ஒரு லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஸ் எல்லாம் வேண்டான்னு நடத்துறோம். அது இந்த காலத்து ஜென்ரேஷன். இப்போ ஏன்னா அந்த டீச்சிங்லாம் இப்போ தேவைப்படுதுன்னு சொல்ல வரேன். குடும்பத்தில் போய் பற்று இருக்கிறவங்கள வார்த்தையை எங்கேயுமே இப்போ இருக்கிற ஜனங்களுக்குலாம் இருக்கிற மாதிரி பீப்புள்ஸ்க்குலாம், இந்த ஜென்ரேஷனுக்குலாம் குடும்பத்து மீது பற்றலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கானே, அவங்களுக்கு அப்படின்னு என்னன்னு தெரியுமானே தெரியல. அதை விடுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளை பத்தி பேசிக்கலாம், அது கிடக்கட்டும். இப்போ குடும்பம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். ஒரு மனிதனுடைய பக்குவத்திற்கு மனிதர்களுடைய உறவுகள் ரொம்ப அவசியம். எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க பாருங்க, ஒரு குழந்தை பிறந்ததுல இருந்து மனுஷனையே பார்க்காம விலங்குகளே பார்த்துட்டு இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வெட்கம்ங்கிற உணர்வு கூட வந்திருக்காது. தெரியுங்களா? ஒவ்வொரு மனிதனுடைய உணர்வுகளுக்கும் வெளிப்படுவதே மனிதர்கள் சுற்றி இருக்கும் போதுதான் நம்மளுடைய உணர்வுகளே வெளியில வரும். அன்பு, பயம், மனுஷனே இல்லாத காட்டுல கொண்டு விடுங்க. அது ஒரு படம் கூட எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னே அதுக்கு தெரியாது, வெட்கம்ங்கிறது தெரியாது. இப்போ வீட்டுக்குள்ள ஒரு நாய்க்குட்டி இருக்குது, நீங்க ட்ரெஸ் மாத்திரக்கொண்டு கவலைப்பட மாட்டீங்க. அதே ஒரு மனுஷன் என்ன ட்ரெஸ் மாத்திருமா? தெரியுதுங்களா? சோ உறவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். கணவன், மனைவி, குழந்தைகள், மாமியார், மாமனார், அப்பா, அம்மா, தம்பி, தங்கச்சி, பெரியப்பா பையன், சித்தி, இது எல்லா உறவுகளும் ஒரு மனிதனுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு ரொம்ப ரொம்ப அவசியம். என்ன பண்றோம்னாங்க, உள்ள போற வரைக்கும் அபிமன்யுவே தான், உள்ள போற வரைக்கும் நல்லா போயிடுவோம். ஆனா அதுல இருந்து வெளியில வேணா தெரியாது. எந்த அளவுக்கு உள்ள போனமோ வெளியே வர்றதுக்கு கத்து வச்சுக்கணும். இல்லைன்னா அபிமன்யு மாதிரி மாட்டிக்குவோம். எனக்கு உள்ள போறது வெளியில் வர்றதுன்னா என்ன? உள்ள போறதுக்கு யாரும் சொல்லித்தர வேண்டாங்க. சின்னதுல இருந்து ஒரு அன்பு அம்மா அப்பா வளர்த்தி, நாம எங்க போய் ஆசிரமத்தில் வளர்ந்தோமா, அன்பு குடும்பத்தினர் அன்பு காமிக்கிறது நமக்கு இயற்கையாகவே. அம்மா அப்பாவோட வளர்ந்த குழந்தைகள் மற்றவங்கிட்ட அன்பா இருக்கிறதுல அம்மா அப்பா சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம அன்போடு இருக்கிற ஒரு ஷேரிங்கு, இதெல்லாம் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. ஸோ உள்ள போறதுக்கு யாரும் சொல்லித்தர வேண்டாம். பை பர்த், பை brought up, we got that knowledge how to enter into the family members relationshipல எப்படி இருக்கணும். இப்ப பாருங்க, இங்க சொல்ற கருத்து என்னன்னா, மிதமான பற்று, அதீத பற்று தான் பிரச்சனை. மிதமான பற்றுடன் இருக்கும்போது உனக்கு பிரச்சனை வராது. இப்போ அதீத பற்று இருக்குது அப்படின்னா அந்த உறவை நீங்க என்ஜாய் பண்ணவே முடியாது. ப்ராப்ளமேட்டிக் உறவா மாறிடும். அதீத பற்று நீங்க யார்கிட்ட வச்சிருக்கீங்களோ அவன் தான் ப்ராப்ளமேட்டிக்கா நிற்பான் நம்மளுடைய லைஃப்லயே. அதீத பற்று கூடாது. மிதப்பற்று அப்படின்னா there should be a cushion between எந்த உறவு, பையனோ வீட்டுக்காரரோ யாரா வேணாலும் இருந்தாலும், அதீத பற்றுங்கிறது மன அழுத்தத்துல தான் கொண்டு விடுது. மிதமான பற்றுடன் பேலன்ஸ் பண்ணி ஒரு அன்புடன் ஒரு வாழ்க்கையை கொண்டு போனீங்கன்னா அங்க அந்த டிப்ரெஷனுக்குலாம் போக மாட்டோம். மெயின் டிப்ரெஷன் ஆகிற காரணம்
ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் டிப்ரெஷன். ஏன் இப்போ பாருங்க, ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா இருப்பாங்க, நல்ல வசதி, வீட்டை சுற்றி ஒரு 50 ஆள் இருக்குன்னு நினைக்கிறேன், வீடு 2 ஏக்கரா வீடு, வீட்டை சுற்றி அங்கே எடுக்கிறக்கெல்லாம் ஆள். ஆனால் அவங்க டிப்ரெஷனுக்கு போயிட்டாங்க. என்னன்னு கேட்டால் அவங்க தங்களுடைய ஃபீலிங் எல்லாம் வெளிப்படுத்துறதுக்கு அங்கே ஆள் இல்லை, எல்லாம் ஆள்காரங்க. சரி, ஃபாரின்ல செட்டில் ஆகிட்டா பையன் மருமக பேரன் பேத்தி, இங்கே யாரும் இல்லை. அந்த அம்மாவுக்கு பெரிய வீடு, ஒருத்தராக இருந்தாங்க, எல்லாமே இருந்தது அவங்களுக்கு. காலையில் எந்திரிச்சிலேருந்து அப்படின்னு கண்ணு முழிச்சா போது வந்து நிற்கும் ஆள். நைட்டு படுக்கிற வரைக்கும் இது கிருஷ்ணரை தொட்டில் ஆட்டி தூங்க வைக்கிற மாதிரி ஆளுங்க இருக்கும் அவங்களுக்கு. ஆனால் அவங்க டிப்ரெஷன் போயிட்டாங்க. ஏன்னு கேட்டால் அவங்க ஃபீலிங்கை வெளிப்படுத்துறதுக்கு அங்கே ஆள் இல்லை. சேவர்கள்கிட்ட ஆளுகளிடம் எப்படிங்க அவங்களுடைய ஃபீலிங்கை வெளிப்படுத்துவாங்க? கோபமாக இருக்கட்டும், தாபமாக இருக்கட்டும், அன்பாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு 3ஆம் மனுஷன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ உறவுகள் ரொம்ப முக்கியம். தாத்தா பாட்டியோட தான் குழந்தைகள் வளரணும், அம்மா அப்பாவோட தான் குழந்தைகள் வளரணும். ஹாஸ்டலில் வளருங்கிறது ரொம்ப கொடுமை. அவங்களோட வளர்ந்து தான் அந்த பண்புகள் அவங்களோட குணத்தை வெளிப்படுத்துறாங்க. இப்போ இவங்க என்ன சொல்றாரு, அதீத பற்றுன என்ன, மித பற்றுன என்ன? இப்போ ஏன் அதீத பற்று கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப போய் பற்றுடன் இருக்கிறோம் அப்படின்னா அந்த உறவு சீக்கிரம் என்ன ஆயிரும், கெட்டு போயிடும். எப்படி உறவு கெடுதுன்னு பாருங்க. இப்போ ஒரு கணவன் மனைவி உறவை எடுத்துக்கலாம். இப்போ யூஸ்வலாக நம்ம ஃபேமிலியில் நம்ம ஏரியாவில் போயிட்டுருக்கிற உறவுகளுக்கு இருக்கிற ப்ராப்ளத்தை பார்க்கலாம். ஃபாரின்னு நார்த் இந்தியாலாம் தெரியாது. ஜென்ரலாக நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா, மனைவி என்பவள் கல்யாணம் ஆனோன்ன அதீதமான டிபெண்ட் ஆன் ஹஸ்பண்ட், அப்படித்தான் நம்மளுடைய செட்டப்பே இருக்குது. அது வந்துங்க பணம் மட்டும் இல்லை, டிபெண்ட் நாட் ஓன்லி மணி வந்து நினைக்காதீங்க, உடனே பணம் சம்பாதிச்சா சுதந்திரம் ஆயிட்டா ஈக்குவல் ஆயிடுச்சு இன்னும் நினைக்காதீங்க. டிபெண்ட் ஒரு எதாவது ரொம்ப சார்பு. எப்போ ஒரு மனைவி கணவனை அதிகமாக சார்ந்து என்ன, எந்த வேலை செஞ்சாலும் ஒரு கூட அவரை வேணும், அவர் இல்லாமல் வெளியே போக மாட்டேன், அது என்ன பெருமையாட்டேன், அவர் இல்லாமல் நான் சாப்பிட மாட்டேன், அவர் இல்லாம அவர் வயிறு வேற நம்ம வயிறு வேற, நமக்கு பசிக்கிறதுக்கு அவர் பசிக்கிறதுக்கு எங்க இறைவன் ஒரே டைமாக கொடுத்துருப்பாரு, அவர் சாப்பிட்டா தான் நான் சாப்பிடுவேன், அப்புறம் அவர் இல்லாமல் என்னால் வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு இதுக்கு போயிடும். அது வந்து கற்புன்னு நினச்சிக்கிறோம். அதெல்லாம் கற்பு இல்லை. ஒருவனுக்கு ஒருத்தியா வாழ்றத கற்பு, மனதளவில் ஒருத்தனுக்கு ஒருத்தியா வாழ்றத கற்பே தவிர அவர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நான் சாப்பிட்டா அதுக்கு பேர் கற்பு, அவர் வர்றதுக்கு முன்னால சாப்பிட்டா அது கற்பு. அந்த ராங் நோஷனை தள்ளி போட்டுருங்க. என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜென்ரல் நம்ம குடும்பத்துக்குள்ள அதீதமாக ஃபர்ஸ்ட் அந்த பெண் போய் கணவனை சார்ந்துருவா. எல்லாத்துக்குமே டிபெண்ட் மீன்ஸ் அவங்கவுங்க நினைச்சு பாருங்க, ஒன்னொன்னுக்கும் சார்ந்து. அப்போ அப்படி சார்ந்திருந்து அவர் ஃபுல்ஃபில் பண்ணாதான் அவர் நம்ம மேல அன்பா இருக்கிறாருன்னு ஒரு கற்பனை உலகத்துக்குள்ள போய் மாட்டிக்கிறோம். கல்பித்தம், the world of fantasy. என்ன வேர்ல்ட் ஆஃப் ஃபேண்டசி? நம்ம எல்லாமே கேட்போம், கேட்கறதெல்லாம் பண்ணித்தர நல்ல குட் ஹஸ்பண்ட், என்ன கேட்டாலும் வாங்கி தருவார், எங்க கூட்டிட்டு எங்க போனாலும் எங்க கேட்டாலும் கூட்டிட்டு போவார், என்ன கேட்டாலும் வாங்கி தருவார், எங்க சொன்னாலும் கூட்டிட்டு போவார், அன்பா இருப்பார். ஐயோ, இங்கே தாங்க மாற்றோம். இப்போ சொல்கிறேன் பாருங்க, யூனிவர்சல்லாம் இங்கே பிரேக் ஆகும் பாருங்க. இப்போ இப்படி இருக்கிறோமா? எதே என்ன நாமளே சொல்லிக்கிறோம், எங்கே வேணாலும் என்கிட்ட அன்பாக இருப்பார், எனக்கு வேணுங்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி போவார். என்னைய அவர் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவார், எங்கே வேணாலும் கூட்டிகிட்டு போவார், என்ன கேட்டாலும் வாங்கி தருவார், கோவிச்சுக்க மாட்டார், எனக்கு எது சுகமோ அதை மட்டும்தான் தருவார், துக்கத்தை கொடுக்க மாட்டார் அப்படின்னு ஒரு ஃபார்முலா தான் பெஸ்ட் ஹஸ்பண்ட் வச்சுக்கிறோம் இல்லைங்களா? அப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க சைக்காலஜி. 100% நீங்க யாரை டிபெண்ட் ஆகுறீங்களோ அப்ப அவரு உங்களுக்கு உண்டான மரியாதையை கொடுக்கறது தவறிட்டே வரும். ஏன் நாம தான் எதுக்கு எடுத்தாலும் சார்ந்து கிடக்கணும். ஒரு மாதிரி நமக்குன்னு ஒரு கெத்து இருக்கணுங்க, நமக்குன்னு ஒண்ணு இருக்கணும். ஒண்ணுமே இல்லாம போய் சார்ந்துட்டா அவர் எப்படிங்க நம்மள மாதிரி இது எல்லாமே நம்ம இருந்தா தான் இது இல்லையா, இதுக்கு ஒண்ணு சைக்காலஜி அதுதானே. எப்போ ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை மதிப்பான்? யோசனை பண்ணி பாருங்க. அந்த இடத்துல கோட்டு விட்டுறது. அவர் நம்மள மதிக்கிற மாதிரி வாழ தெரியணும். என்ன பண்ணிடுறோம், எல்லாத்துக்கும் சார்ந்து கணவன்கிறவன் மனைவிய மரியாதை கொடுக்கிற ஸ்டேஜ்லயே நாமளே இழந்துட்டோம். அவரை தப்பு சொல்லாதீங்க, நம்ம நடந்துக்கிற விதத்துல நம்மள அவர் மதிக்காத மாதிரி எதுக்கெடுத்தாலும் சார்ந்து ஒரு தனித்துவம் இல்லாத ஒரு கேரக்டரா போய் சார்ந்துடுறோமா? எப்படிங்க அவர் மதிப்பாரு?
யோசனை பாருங்க. இப்போ ரெஸ்பெக்ட் என்ன ஆகிட்டே வர அவருக்குள்ள. ஃபர்ஸ்ட் கல்யாணம் இருந்து அப்படியே வருஷங்கள் ஆக ஆக நம்ம மேல இருக்கிற மரியாதை சுத்தமா போயிடும். எதுக்குமே கையால் ஆகலினா எவங்க மதிப்பா? புருஷன் மட்டும் மதிப்பாரா என்ன? நீங்க எதுக்குமே கையால உலகத்துல நம்மள மதிப்பாங்களா? அப்போ என்ன ஆகுது, மனதளவில் அவருக்கு தெரியாது. இது அவரை தெரியாமல் அவர் தன்னுடைய மனைவியை நோக்கிய மரியாதை என்ன ஆகிட்டே வருது அவருக்குள்ள, குறைஞ்சுக்கிட்டே. இதுக்கு யாரு காரணம்? நான் தான், அவர் இல்லை. அவரை கடைசியா பிடிச்சி பிளேம் பண்ணும்போது அவங்க எகர்றாங்க, என்னது இது பேயாட்ட ஆடுதுன்னு. அவங்களுக்கு இது புரியுறது இல்ல. அப்புறம் மரியாதை குறைஞ்சிக்கிட்டே வருதா? அப்ப மரியாதை குறைவான வார்த்தைகள் வெளியில வருமா வராதா? மரியாதை குறைவான செயல்பாடுகள் வருமா வராதா? அப்ப அது வரும்போது, ஐயோ என்னை இப்படி முதல்ல அப்படி வச்சிருந்தாரு, இப்ப இப்படி பண்றார். முதல்ல நல்லா வச்சிருந்தாரு, இப்ப இப்படி பண்றார். முதல்ல நல்லா வச்சிருந்து இப்படி பண்றதுக்கு காரணம் நான் தான், அவர் இல்ல. புரிஞ்சுக்குங்க. ஆரம்பத்திலிருந்து சார்பு கணவனை 100% சார்ந்து இருக்குங்கிறது அவருக்கு பேர்டன். கணவனுக்கு அது பேர்டன். நான் பணம் மட்டும் பேசுறீங்க, பணத்துக்கு மட்டும் சார்றதுங்கிறது அது 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 அதனாலதான் இப்ப நாங்களா வேலைக்கு போறோங்கிறீங்க. ஐயோ, வேலைக்கு போற பெண்கள் தான் அதிகமா சார்ந்து இருக்கிறாங்க கணவன்மார்களை. ஏன்? வீடு கூட்டுறக்கு ஆள் வேணும், ஒரு ஆளு தான் விளைக்கணும், ஒன்னொன்னுக்கு அவங்க சார்ந்து இருக்கிறாங்க. பணம் மட்டும் இருக்குது, அது சார்பு, அது இண்டிபெண்ட். பணம் மட்டும் இண்டிபெண்ட் கிடைக்கும் நினைச்சுக்கிட்டு தான் நம்ம ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டோமா? நம்ம பெக்கிற பிள்ளைக்கு என்ன சொல்லி கொடுக்குறோம்? ஏய், நீ சுதந்திரமா இரு, ஏன் அடிமையானவர்கிட்ட? இதெல்லாம் தெரியாது. என்ன கல்யாண நாள் இருந்து நான் என்ன பண்ணுங்கிறது தெரியறது இல்ல. பணம் இருந்தா போது அவர் நம்மளை மதிப்பாரு நாம முடிவு பண்ணிட்டோமா? பெக்கிறத உடனே, ஏய் நீ படி, நீ வேலைக்கு போ, சொந்த கால நில்லுன்னு அதை பிடிச்சி ப்ரெஷரைஸ் பண்ணி அது என்ன நினைச்சுக்குது, ஓ பணம் இருந்தா நம்மள எல்லாம் மதிப்பான். கல்யாணம் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும், பணத்தினால ஒரு வயன் நம்மளை மதிக்க மாட்டாங்க. அப்ப அந்த குழந்தைக்கு பிளாங்க் ஆயிரும். ஏன், இங்க என்ன பாடம்? தனி பணம் சம்பாரிச்சிட்டீங்கன்னா நீ ஃப்ரீயா இருக்கலாம். இப்ப நான் பணம் சம்பாதிக்கனாலதான் அப்பாட்ட அடிமையா இருக்கிறேன். ஆச்சா, இப்ப நீ பணம் சம்பாரிச்சுக்கோ, அப்ப நீ உனக்கு புருஷனுக்கு அடிமையாக வேண்டியது இல்லைன்னு ராங்கா டீச்சிங் பண்ணி அந்த குழந்தைக்கு அதையவே முற்கொண்டு உயிரை கொடுத்துக்கிட்டு படிச்சு சம்பாரிச்சு அப்புறம் கணவன் கட்டுனதுக்கு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தெரியும், பணத்துக்காகலாம் ஒரு பையன் ஒரு பிள்ளைய மதிக்க மாட்டான். You must have some special qualities. கெத்து இருக்கணும். பணம் will not give கெத். அப்படி பாருங்க, அந்த பணத்தை மதிக்கிறவன், அதாவது அவளை மதிக்கிறானா அவன் மணி மைண்டடா தான் இருப்பான். இவ சம்பாதிக்கிற பணத்தை அவன் மதிக்கிறானா 100% மணி மைண்டடா தான் இருப்பான். அவன் எப்படிப்பட்டவனா இருக்கணும்? பணத்தை மதிக்கிறவனா இருக்க கூடாது. இவனுக்குள் இருக்கிற நல்ல குணங்களை திறமைகளை பாராட்டி அது வெளிக்கொணர்வதற்குண்டான வாய்ப்பை கொடுக்கிறவனா கணவன் வரணும்னு நினைங்க. பிள்ளைய பெற்றவங்க, நீங்க காமிக்கிற சொத்துக்கும் நீங்க பொருள சம்பாதிக்கிற பணத்துக்கும் அடிமையானா 100% மணி மைண்டடா தான் இருப்பான். மணி மைண்டட் ஹஸ்பண்டோட ஒரு பொண்ணு நிம்மதியா வாழ முடியாது. இதெல்லாம் கல்பித வேர்ல்ட் ஆஃப் ஃபேண்டசி. இப்ப அதே பாருங்க, அந்த காலத்துல பாருங்க இந்த சிஸ்டமே இருக்காது. நல்ல பையனா கொடுத்துருவாங்க, அவ்வளவுதான். நல்ல பையங்கிறது அவங்க வச்சிருந்த டெஃபினிஷன் வேற, இப்ப நல்ல பையங்கிற வச்சிருக்கிற டெஃபினிஷன் வேற. இதனாலதான் திருமண வாழ்க்கை சக்சஸ் ஆக நிறைய ஃபெயிலுக்கு காரணம். ஏன்னா ஆராய்ச்சி பண்ணி பாருங்க, இதெல்லாம் தான் காரணம். ஏன் இத்தனை டைவர்ஸ், ஏன் இத்தனை பிரச்சனைகள்? ஒரு வீட்டில் ஒரு டைவர்ஸ்னா எத்தனை கஷ்டப்படுது அந்த குடும்பம், ரெண்டு பக்கம். ஏன் இந்த பிரச்சனைகளை போய் மாட்டினாங்க? ஏன்னா கல்யாணம் பண்ணும்போது எல்லாரும் டைவர்ஸ் ஆகி போட்டுறாங்க, கல்யாணம் பண்றோம், ஏன் வாழ முடியல? நம்மளுடைய வளர்ப்பு. இப்ப நாம கணவர்கிட்ட வாழ்ந்த பிரச்சனை, அதை வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி அதை கொண்டு குழந்தைகிட்ட கொடுத்து அது பணம் தான் பெருசுனா, வர்றவனும் பணம் தான் பெருசுனா, பணமும் பணம். அவன் என்ன பண்ணுவான்? பணத்துக்காக மட்டும்தான் இவ்வளவு வச்சிருப்பான், வேறக்கெல்லாம் இன்னொன்று செட் பண்ணிடுவான். அப்புறம் என்ன பண்ணுவீங்க? நீங்க பணம் தானே பெருசுன்னு போனீங்க, அப்ப பணத்துக்கு மட்டும் உங்களை பொண்ணு பார்த்து வச்சிருப்பான், அப்ப வேறக்கு இன்னொன்று செட் பண்ணிடுவான். அப்ப என்ன பண்ணுவீங்க? திங்க். அதாவது இவர் என்ன சொல்றாரு, எந்த ஒன்றின் மீது அதிகமாக பற்றிருக்கிறதோ நீங்க அந்த இடத்துல போய் என்ன ஆயிருவீங்க? காலில் உளுந்து அதை குடுமி கொடுக்கறதுன்னு சொல்லுவார். நம்ம குடுமி கொண்டு அவர் கையில் தாமலே கொண்டு கொடுத்துறது. அப்புறம் அவர் இஷ்டத்துக்கு ஆடிட்டே இருப்பாரா? கொஞ்ச நாளைக்கு ஆடி பார்ப்போம், நம்மளும் நான் குசியா ஆடுவோம். அப்புறம் கொஞ்சம் வயசாக என்ன பண்ண முடியாது, ஆட முடியாது. அப்ப என்ன ஆகுது? அது வயதாகத்தான் அன்பு கூடணுங்க. இங்க என்ன ஆகுது? பணம் இதெல்லாம் பேசிச்சுன்னா குடும்பம் இப்படிதான் இருக்கும். ஸோ ஃபார் அ ஹாப்பி மேரிட் லைஃப் எப்படி உறவுனா, பர்ஃபெக்டான உறவு என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்பவுமே செப்பரேஷனுக்கு தயாராக இருக்கிற
உறவுதான் பர்ஃபெக்ட் ரிலேஷன்ஷிப். பர்ஃபெக்ட் ரிலேஷன்ஷிப்புக்கு நீங்க டெஃபினிஷன் கொடுத்தீங்கன்னா, what do you mean by definition I am giving? Perfect relationship, smooth relationship அப்படின்னா டெஃபினிஷன் என்னன்னா, செப்பரேஷனுக்கு தயாராக இருக்கிற, சார்பு இல்லாம இருக்கிறமோ அதுதான் பர்ஃபெக்ட் ரிலேஷன். நீ இல்லாம என்னால வாழ முடியாதுங்க போது 100% டிபெண்டன்ட் ஆப்பனன்ட் நம்மள ஒரு முழுமையான மனிதனாக ட்ரீட் பண்ண மாட்டாரு. 100% டிபெண்டன்ட் போது அவர் நம்மள முழுமையான ஒரு மனுஷியாக அவர் நம்மள அப்படி பண்ணுனது. நாம 100% சார்பில் இருந்திருந்து அவர் நம்மளை ஒரு முழுமையான மனுஷியாக ட்ரீட் பண்ண மாட்டாரு. அதற்கு காரணம் நான். இத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்ப என்ன கிடைக்காது? ஃபர்ஸ்ட் ரெஸ்பெக்ட் கிடைக்காது. அப்ப என்ன ஆகும்? டிப்ரெஷன். அந்த மனைவியோட வாழ்க்கை எப்படி இருக்குது? அப்புறம் அப்படியே கணவன் விட்டுட்டு பையன்ட்ட வர வேண்டியது. நம்ம இந்த ஏரியால அப்படிதான். பையன் வந்துட்டான்னா பையன் வந்துட்டா போதும், அது வரைக்கும் தான். அப்ப பையன்கிட்ட டெவலப்பிங் சேம் ரிலேஷன்ஷிப் 100% அவர் விட்டுட்டு பையன்கிட்ட போய் சாடுறது. அப்ப அவன் நம்மள மதிப்பானா? எப்ப நீங்க கையால் ஆகாதுன்னு காமிச்சிட்டீங்களோ, என்னால 4 மணிக்கு எந்திரிக்க முடியாது, 5 மணிக்கு எந்திரிக்க முடியாதுங்கிறது கையாளாகத்தனம். நீங்க அதை காமிச்சிட்டீங்கன்னா உலகம் நம்மளை மதிக்காது. தேவையில்லாம அவன் என்னை மதிக்கல, இவன் என்னை மதிக்கலைங்காதீங்க. டைம் மேனேஜ்மெண்ட் இல்லையா, குடும்பம் உங்களை மதிக்காது. டைம் மேனேஜ்மெண்ட் தெரியாம அப்புறம் எதையுமே எஃபிஷியண்டா செய்ய முடியா, உலகம் நம்மளை மதிக்காது. குடும்பத்தில் இருக்கிற கணவனும் நம்மளை மதிக்க மாட்டார், மதிக்க முடியாது. எங்க ஒரு திறமையும் இல்லாத ஒரு ஒய்ஃபை எப்படிங்க ஒரு கணவன் மதிப்பாரு? அல்லது ஒரு திறமையும் இல்லாத ஒரு தாயை ஒரு மகன் எப்படிங்க மதிப்பாரு? பையன் எப்படிங்க மதிப்பான் நம்மள? we must have some own கெத்து. அப்பதான் நமக்கு மரியாதை எங்க கிடைக்கும். ரெடி டு ஷேர், ரெடி டு வாட். அவங்களுக்கு வேணுங்கிறத வசதியை செஞ்சு கொடுத்துட்டு பிரதிபலன் எதிர்பாராத கர்மயோகம். ஒரே வேர்டு, கர்மயோகம் பண்றவங்களைத்தான் உலகம் மதிக்கும். ஏன்? எந்தவித பிரதிபலனும் இல்லாமல் ஈஸ்வர அர்ப்பண பக்தியோட பண்ணிட்டே இருக்கிறானா கண்டிப்பா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஃபேமிலி ரெஸ்பெக்ட் வந்துடும். கண்டிப்பா மரியாதை வரும். செஞ்சு பாருங்க. ஸோ யூஸ்வலா உறவுகள் எந்த அளவுக்கு முக்கியம்னு தெரியணும். உறவுகள் இல்லாம ஒரு குழந்தை வளரவும் முடியாது. ஸோ உறவுகளுக்குள்ள போகணும். எப்ப வேணாலும் செப்பரேஷனுக்கு ரெடியா இருக்கிறது பேரு ஸ்மூத் ரிலேஷன்ஷிப். இப்ப அடுத்த ஒரு வேர்டு போடுறாரு பாருங்க. இதை ஃபர்ஸ்ட் மீனிங் இப்படி பார்த்தோம். அதாவது ஃபர்ஸ்ட் அதிருஷ்டம். இப்ப மீனிங் எழுதிக்கலாம், மீனிங்ல கொடுக்கல, மீனிங் எழுதிக்கலாம். குடும்பேஷு ந சஜ்ஜதே, குடும்பத்தில் அதிகமாக பற்று வைக்க கூடாது. யார்கிட்ட அதிகமா பற்று வைக்கிறீங்களோ அவங்ககிட்ட போய் ஓவரா டிபெண்ட் ஆயிருவீங்க. டிபெண்ட் ஆகும்போது அவன் நம்மளை மதிக்க மாட்டாங்க. இதுதான் சீக்ரெட். இதுதான். யார ஓவரா, அது பையனா இருக்கட்டும், போய் ஓவரா ஒட்டினீங்கன்னா நம்ம டிபெண்ட் ஆயிடுவோம். அப்போ நமக்கு அதுக்கு அந்த இடத்துல அந்த உறவுல நமக்கு வேணுங்கிற மரியாதை கிடைக்காது. மரியாதை கிடைக்கலிங் போது டிப்ரெஷன் ஆட்டோமேட்டிக்கா போயிடுவோம். அடுத்தது ந பிரமாத்தி, கேர்லெஸ்ஸா இருந்துடாது. குடும்ப உறவுகளிடம் கேர்லெஸ்ஸான, இந்த டிவிலாம் காமெடிக்கு வந்து சொன்ன இந்த மாதிரி ஐயோ அவங்க நம்மள குழி தோண்டிடுவாங்க, அப்படி அல்ல. அவங்ககிட்ட போய் மாட்டிக்காத மாதிரி நம்மளுடைய மரியாதை இழக்காமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அப்ப நம்ம எஃபிஷியன்சி நம்ம வளர்த்துக்கிட்டே இருக்கணும். உயிர் விடுற வரைக்கும் லேர்னிங் ஒன்று போயிட்டு இருக்கணும், ஒன்று கத்துக்கிட்டே இருக்கணும். அப்பதான் சுதந்திரத்தை இழந்து விட மாட்டோம். இல்லைன்னா சுதந்திரத்தை கம்ப்ளீட்டா இழந்து, எங்க பற்று வைக்கிறீங்களோ அங்க என்ன ஆயிருவீங்க? சுதந்திரத்தை இழந்து விடுவோம். அடுத்தது விபஷ்சித்து, அறிவுடைய. இதுதான் அறிவுங்கிறது. உண்மையில அறிவுடைய என்னன்னா நஸ்வரம் பஷ்யேத்து, அறிவுடையவனாக இருங்கிறார். குடும்பத்துக்குள்ள எப்படி இரு? அறிவுடையவனா இரு. நஸ்வரம் பஷ்யேத்து அதிருஷன் அப்பி திருஷ்டவத். அதாவது அதிருஷ்டம் அப்பி திருஷ்டவத்து அப்படின்னா 2 விதமா பார்க்கலாங்க. அதிருஷ்டம் அப்பி திருஷ்டவத்து. அதிருஷ்டம் அதிருஷ்டம் அப்பி திருஷ்டவத்து, அது ஒரு ஃப்ரேஸ் மாதிரி. அதாவது இப்போ அதிருஷ்டம் அப்படின்னாங்க திருஷ்டவத்து. இப்போ நாம குடும்பத்துக்குள்ள
வாழ்ந்துட்டுருப்போம். ரொம்ப ஒரு சூக்ஷ்மமான பாயிண்ட்டு, நல்லா சிந்திச்சிங்கன்னா கரெக்டாக புரிஞ்சிடும். இப்போது அதிருஷ்டமபி திருஷ்டவத்து அதனுடைய ஃப்ரேஸுடைய எக்ஸ்பிளேஷன். இப்போது நம்ம ஒரு மேரேஜில் கல்யாணம் ஆகி ஒரு குடும்பத்துக்குள்ள வந்திருப்போம். பெண்களாக இருக்கும்போது சரி, ஆண்களாக இருக்கும்போதும் ஒரு கல்யாணம் ஆகி ஒரு குடும்பத்துக்குள்ள வந்து காலகாலத்தில் 2 குழந்தைகள், 2 நல்ல குழந்தைகள், வருமானம் நல்லா வந்துட்டுருக்கு, எல்லாமே ஓகே, உறவுகள் ஒன்றும் பெருசாக நம்மள ஒன்றும் தொந்தரவு இல்லை, அது நம்ம போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஆர்டினன்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக போயிட்டுருக்கோம். ஆர்டினன்ஸ், அந்த ஆர்டினன்ஸ்க்குள்ள நம்ம ஃபீலிங் ஆஃப் செக்யூரிட்டி 100% இருக்குன்னு வச்சுக்கலாமே. ஏன்னா அந்த செட்டப் ஆயிடுச்சு, நமக்குள்ள என்ன வரும்? ஃபீலிங் ஆஃப் செக்யூரிட்டி. அப்பா நல்ல குடும்பம் அமைஞ்சிருச்சு, நல்ல பசங்க. நிறைய பேர் லேடிஸ் ஆரம்பிக்கும் போதே எங்கள் வீட்டுக்காரர் நம்ம நல்லவங்க, நல்லா பார்த்துக்கிறார், என் பசங்களை இதைத்தான் ஆரம்பிப்பாங்க. ஸோ அவங்க என்ன, அந்த ஃபீலிங் ஆஃப் செக்யூரிட்டி அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஐ எம் ஹேவிங் ஹாப்பி லைஃப். இது வந்து அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க? ஐ கேன் ஹாவ் அ ஹாப்பி லைஃப் த்ரூ அவுட் மை டெத். தப்பு. அது எப்போ வேணால் பெரட்டி போடும். நம்ம ஒரு செட்டப்புக்குள்ள போய் மாட்டியிருக்கோம். எல்லாரும் சொல்றது, நான் வேதாந்த வகுப்புகள் பேசும்போது என்கிட்ட ஒரு அம்மா சொன்னது, எனக்கு நல்ல கணவருங்க, நல்ல குழந்தைங்க, நல்ல வருமானம், அவர் நல்ல வேலையில் இருக்காரு, போன பக்கமெல்லாம் மதிப்பு, எங்கே போனாலும் வரவேற்பு, நான் சந்தோஷமா இருக்கேன். எனக்கு என்ன சம்சார துக்கம்? எனக்கு தான் துக்கமே இல்லையே அப்படின்னு நினைக்கும். ஆனால் அதை அப்படியே பெரட்டி போடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். என்னது, நாம் என்ன ஃபீலிங் ஆஃப் செக்யூரிட்டியில் போயிட்டு இருந்தோமோ ஏதோ ஒன்று வந்து அடி வாங்கும். அடி வாங்கும்போது அந்த நம்ம எந்த ஆர்டினன்ஸ்குள்ள ஃபீலிங் ஆஃப் செக்யூரிட்டியோடு இருந்தோமோ அது பிரேக் ஆகும். அப்புறம் சம்ஹவ் வி மேனேஜ்டு டு கெட் அவுட் ஆஃப் தட் ப்ரெஷர் அண்ட் மேனேஜ் பண்ணி குடும்பத்தை கொண்டு வந்திருப்போம். ஏதோ ஒரு அடி வாங்கியிருக்கோம், அதை மேனேஜ் பண்ணி ஒரு சமாளித்து வந்திருப்போம். வந்து மறுபடியும் ஒரு செட்டப்புக்குள்ள நல்லா வந்து மறுபடியும் செட்டப் ஆகும். என்ன, ஒரு ஃபீலிங் ஆஃப் செக்யூரிட்டி கம்ப்ளீட் ஆன மாதிரி தெரியும். உண்மையிலாம் வராதுங்க, இதெல்லாம் ஒரு கல்பிட்டா, ஞானம் இல்லாமல் உங்களுக்கு ஃபீலிங் ஆஃப் செக்யூரிட்டி. ஆனால் முதல்ல விட இப்போ கொஞ்சம், அப்போ அந்த பிரச்சனையை தாண்டி இப்போ தாங்க குடும்பம் நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்கிறோமா? பெரிய பிரச்சனை சந்திச்சோம், ஜமாளிச்சிட்டோம், இப்போ தாங்க நல்லா இருக்கிறோம் சொல்கிறோமா? அது நித்தியம் கிடையாதுன்னு பாருங்கிறாரு. எப்போ முன்னால் இருந்த ஃபீலிங் ஆஃப் செக்யூரிட்டி இருந்த ஆர்டினன்ஸ் மாறி உன்னை ஒரு அடி அடிச்சுதோ குடும்பம், அது நிலையா இல்லையோ, அதை போல இப்ப நீ ஒரு ஃபீலிங் ஆஃப் செக்யூரிட்டி 100% முதல்ல விட இப்ப தாங்க குடும்பம் நல்லா இருக்கு நீ நினைக்கிற பாத்தியா, அதுவும் நிலையற்றது. மறுபடியும் என்ன வேணா வந்து என்ன ஆகும்? குடும்பத்துக்கு பிரச்சனை வரும். இத வந்து இது வந்து சாபமோ ஐயோ இப்படி வருத்தப்படுற விஷயம் இல்லை. திஸ் இஸ் ரியாலிட்டி ஆஃப் லைஃப். இது தெரியாம ஒரு செட்டப்ல அமைஞ்சிருச்சுன்னா அதை சாகிற வரைக்கும் அதே செட்டப்ல போகணும். எப்படிங்க போகும்? அதான் சொல்றாரு, அதிருஷ்டவத்து எது? அதிருஷ்டம் திருஷ்டவத்து. இப்ப நீ எதை பாக்குற, எதெல்லாம் என்னை விட்டு போச்சு, அதுக்கப்புறம் ஜமாளிச்சு வந்துட்டேன், இப்ப நான் நல்லா இருக்கிறேன்னு நீ சொல்ற இல்லையா, அதுவும் போகும். இது மனசுக்குள்ள நல்லா ஆழமா பதிய வச்சுக்கணும். எப்ப வேணா எது வேணா எதை வேணா என்னை விட்டு போகலாம், எதை வேணா எப்ப வேணா என்கிட்ட வரலாம், அதுக்கும் என்னுடைய சந்தோஷத்துக்கும் லிங்க் பண்ணிக்க கூடாது. ஏன்னா அது நியதி. வந்தா தான் நான் சந்தோஷம் இருப்பேன், போனா நழுவேனா அழுதுகிட்டே இரு, வேற வழி கிடையாது. ஸோ இப்ப இருக்கிறதா, அதாவது என்ன மீனிங்? அதிருஷ்டம்னா இப்ப இருப்பதே எதிர்காலத்திலும் நடக்கும். இப்ப எப்போ உன்னை தாண்டி வந்து நான் நல்லா இருக்கேன்னு சொல்றியோ அதே தான் என்ன நடக்கும். இப்ப இறந்த காலத்தில் எதை நீ தாண்டி வந்தா, எப்படி இருந்து எப்படி மாறி மறுபடியும் எப்படி ஜமாளிச்சியோ, முதல்ல நல்லா இருந்து கஷ்டம் வந்து ஜமாளிச்சங்க இல்லையா, இறந்த காலத்தில் நடந்தது இல்லையா, அதேதான் என்ன நடக்கும். அதிருஷ்டம் ஃபியூச்சர்லயும் குடும்பம்னா அப்படித்தான் இருக்கும். அப்போ இது பயப்பட விஷயமோ கவலைப்பட வேண்டிய விஷயமோ அல்ல. இந்த மாதிரிதான் செட்டப் இறைவன் அமைச்சிருக்காருங்க போது காப்பாற்றக்கூடிய ஒரே விஷயம் பஞ்சமகா யக்ஞம். அதனாலதான் முதல் ஸ்லோகத்துல அதை போட்டுட்டு 2வது ஸ்லோகத்துல வாழ்க்கையோட நீதி சொல்றாரு. இது இப்படித்தான், படைப்பே இப்படித்தான், அதிருஷ்டம் இப்ப இருப்பு. ஏன்னா அந்த புண்ணியம் வந்து என்ன ஆகுனாங்க, ஏன் இப்படி மாறுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாட் இஸ் த லாஜிக்? புண்ணியம் கழிஞ்சிடும். இப்ப நீங்க ஒண்ணு நல்லா அனுபவிக்கிறீங்க, ஃபீலிங் ஆஃப் ஒரு காலகட்டம், அதுல வந்து நல்ல ஃபேமிலி சூப்பரா இருக்கு அப்படிங்கும் போது புண்ணியம் கழிஞ்சிருச்சு. அப்ப திருப்பி என்ன வரும்? கொஞ்சம் கஷ்டம் வரும். கஷ்டமே வருமா? வராது. திருப்பி ஏதோ ஒரு புண்ணியத்தை வச்சு என்ன பண்ணிருப்பீங்க, அதை ஜமாளிச்சிருப்பீங்க. அப்ப புண்ணியம் கழிஞ்சிருது. இப்ப புண்ணியம் கழிஞ்சதுக்கு அப்புறம் என்ன வரும்? இது இப்படிதானே வரும். ரெண்டையும், புண்ணியம் பாப்பத்தினுடைய சொரூபம் தானே இந்த சரீரம், ரெண்டையும் மாத்தி மாத்தி தானே அனுபவிக்கணும்.
ஒரு புண்ணியம் வெளிப்படும் போது ஒரு செட்டப், ஃபேமிலி செட்டப்ல போய் லாக் ஆகிறோம் இல்லைங்களா? புண்ணியம் வெளிப்படும் போது தான் நம்ம அந்த ஒரு ஃபீலிங் ஆஃப் செக்யூரிட்டி 100% இருக்கிற ஒரு ஃபேமிலி செட்டப்ல போய் லாக் ஆகும். அது தொடரும்னு கற்பனை பண்ணிராத. புண்ணியம் முடிஞ்சிருச்சுன்னு அனுபவிச்சு முடிச்சிட்டீங்கன்னா என்ன வரும்? பாப்போம். அப்ப குடும்பம் எப்படி வரும்? குடும்பத்துல பிரச்சனைகள் மாறி மாறிதான் வரும். அதுக்குத்தான் பஞ்சமகா யக்னம் பண்ணுங்க. தாங்க முடியாத அளவுக்கு வராது, தலைக்கு வர்றது தலைப்பாகையோட போட்டு எப்படியோ ஒன்று உருண்டு விரண்டு நீ சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற வருங்க. 2 நீதியும் சொல்லி அதுல இருந்து தப்பிக்கிற வழி முதல்ல சொல்லிட்டாரு. பஞ்சமகா யக்னங்கள் தான். இப்போ புரியுதுங்களா? நர யக்னம், கர்மயோகம், பூத யக்னம், இதெல்லாம் ஏன் தேனை எந்திரிச்சு செஞ்சையா செஞ்சையா செஞ்சையான்னு வருஷமா 365 நாள் ஏன் கேட்கறோம்? இது மட்டும்தான் குடும்பத்தினுடைய அமைதிக்கும் குடும்பத்துடைய சந்தோஷத்துக்கும் ஆனந்தத்திற்கும் வழிவகுக்கும். பெரிய பிரச்சனை வந்தாலும் ஜமாளிச்சுக்கலாம். துவண்டு போகாது, குடும்பம் துவண்டு போகாது. குடும்பிஷுதான் பேசுறாரு, குடும்பத்தை பத்தி தான் பேசுறாரு. சன்னியாசிகளுக்கு இந்த பிரச்சனையே இல்லைங்க. நமக்கு மட்டும்தான் வானப்பிரஸ்தம் கிடையாது. கிரகஸ்தா வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு தான் அத்தனையும் சொல்லிட்டு இருக்காரு. ரிலேஷன்ஸ். சரிங்களா? அடுத்த ஸ்லோகம். புத்திரதாரா, எங்கெங்க நீ அதிகமா போய் மாற்ற இடம். புத்திரனா புத்திரியும் சேர்த்திக்கலாம், எனக்கு பயனே இல்லைங்கன்னு நினைக்க வேண்டாம். புத்திரதாரா ஆப்தபந்தூனா, இதெல்லாம் அதிகமா போய் பற்றுடன் மாட்டி டிப்ரெஷன் ஆகிறான் அப்படின்னா இவங்க 3 பேர் தான் மெயின் காரணமா நிற்பாங்க. ஒரு மனிதனோட டிப்ரெஷனுக்கு முதல் காரணம் யாரு? புத்திரன் புத்திரி 2 எடுத்துக்கலாம். அடுத்து தாரா, கணவன் மனைவி, கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன். அந்த காலத்திலே சொல்லி வச்சுட்டாரு, உனக்கு டிப்ரெஷன் வருதுன்னா இந்த உறவுகள் தான் காரணம். அடுத்தது பாருங்க, ஆப்த பந்துனா, பியூட்டிஃபுல் வேர்டு. ஆப்த பந்துனாங்க நமக்கு வெல்விஷன் சொல்லும்ல இங்கிலீஷ்ல, அந்த மாதிரி நண்புகள், உறவுகள். பந்துனா உறவுகளுங்க. ஆப்தனா என்னுடைய உண்மை விளம்பி, நன்மை விளம்பி என்னுடைய நன்மையை பெரிதாக கருதுகிற சில உறவுகள் இருக்கும். சில உறவுகள் பொறாமப்படுறக்குன்னு இருக்கும், சில உறவுகள் பழி வாங்குறதுக்குன்னு இருக்கும், சில உறவுகள் நம்மள வச்சு செய்யறதுக்குன்னு இருக்கும். ஆனா இதுல இருந்து விடுபட்ட சில உறவுகள் இருக்கும். பந்துனா உறவுகளுங்க, பிளட். உறவுகள்ல சில உறவுகள் அது வெரி ரேர் டு கெட். எது? நம்மளுடைய நலனை மட்டும் விரும்புகிற உறவுகள். 100% நம்மளுடைய நலனை மட்டும் விரும்பி அப்படி இருக்காங்க பாத்தீங்களா? அவங்ககிட்டயும் போய் நம்ம மாட்டிக்குவோம். இப்ப என்ன படிச்சுட்டு இருக்கிறோம்? எங்கெங்க நீ போய் மாற்ற, அதிகமா மாற்ற இடம் எது? டிப்ரெஷன் போற இடம் எது? புத்திர புத்திரி, கணவன் மனைவியிடம், மனைவி கணவனிடம். அடுத்தது நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுத்த உறவுகிட்ட போய் நம்ம மாட்ட மாட்டோம். நம்ம அப்படி டிஸ்டன்ஸ் வச்சுக்குவோமே, அது ஆகாது. அப்படிங்கும்போது தள்ளி வச்சுக்குவோம், அதுல போய் மாட்ட மாட்டோம். ஆப்த பந்துனாம், எனக்கு நம்ம நன்மை செய்யறவங்க அப்படிங்கிறவங்க சங்கமகா. இதுக்கு 2 உதாரணம் கொடுக்குறாரு. இது எல்லாம் எப்படி? இந்த புத்திரன், தார, கணவன், மனைவி, பையன், பொண்ணு, நமக்கு நல்லதா நினைச்சு வாழ்க்கை ஃபுல்லா நமக்கு நல்லதையே செய்யற, கொஞ்சம் கூட சுயநலம் இல்லாம எப்ப கூப்பிட்டாலும் ரெடியா உதவி பண்ற, எப்ப கேட்டாலும் உதவி செய்யற, எந்த உதவி கேட்டாலும் செய்யற உறவுகளா இருக்காங்களா? அவங்கெல்லாம் எப்படின்னு 2 உதாரணம் கொடுக்குறாருங்க. ஒன்னு கனவுலகத்தை கொடுக்குறாரு, இன்னொன்னு வழிப்போக்கன். 2 உதாரணம். அது 2 உதாரணத்தை பார்த்துட்டு மீனிங் எழுதலாம், நல்லா புரியும். அதை ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? கனவு. இப்ப கனவுல நீங்க ரொம்ப ஏழையா இருக்கீங்க, ஒரு பெரிய பணக்காரர் வரார், உங்களுக்கு கேட்டதெல்லாம் கொடுக்கிறார். கனவுல ஒரு நோயாளியா இருக்கீங்க, ஒரு டாக்டர் வரார், உங்களுக்கு உடனே மருந்து ஒரே மாத்திரை கொடுக்குறாரு, அப்படியே டப்புன்னு எல்லாம் போய் சரியாயிடுச்சு, குறைஞ்சி ஆரோக்கியத்துக்கு வர. இவங்களாம் இது எவ்வளவு நேரம் அவங்க இருப்பாங்க உங்களோட? கனவு முடிகிற வரைக்கும் தான். கனவுல நீங்க ஏழையா இருக்கீங்க, ஒரு பணக்காரர் உங்களுக்கு உதவி பண்றாரு, நீங்க கடனை கட்ட முடியாம கஷ்டப்படுறீங்க, அவர் கொண்டாந்து இந்தா கட்டு, நீ எனக்கு பணமே தர வேண்டான்னு துர்கா தேவி மாதிரி நம்மளை காப்பாத்துறாரு. நம்ம கடனை கொடுத்துட்டு நம்ம நிம்மதியா இருக்க மாதிரி ஒரு கனவு வருது. இல்ல ஆரோக்கியம் ரொம்ப போட்ட ஒரே ஒரு மாத்திரை கொடுக்குற, போட்டோன்னா எல்லா வழியும் போயிருது உடம்புட்டு. இது எவ்வளவு நேரத்துக்கு? இது ஒரு உதாரணம். அவ்வளவு நேரத்துக்கு தான் நீ பார்க்குற புத்திரர்கள், புத்திரி என்ன, அது ரொம்ப ஷார்ட்டு. இது கொஞ்சம் ஒரு 50 வருஷம் 100 வருஷம் அவ்வளோதான். அடுத்த ஜென்மம் போகும்போது
வேற. அடுத்த பாடி எடுக்கும்போது இதுக்கெல்லாம் எதுவும் உனக்கு என்ன கிடையாது, புத்திரன் கிடையாது, அடுத்த சரீரத்துல தாரவும் கிடையாது, அடுத்த ஜென்மத்துல உனக்கு அது பந்துவும் கிடையாது. அதுக்கு இன்னொன்று கொடுக்குறாரு, ட்ரெயின் ஜேர்னி. பார்த்தோன்னா டிராவல். இப்போ டிராவல் அப்போ நீங்கள் ட்ரெயினில் ஏறி உட்காடுறீங்க. இப்போ ஈரோட்டிலேருந்து சென்னை போகிறீங்க. ஏறி உட்காந்தோடனே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும். சும்மா நான் பாட்டுக்கு பேசுவோம், உடனே ஏங்க அந்த எவ்வளோ நேரத்துக்கு அந்த உறவு தொடரும்? அவங்க பஸ் ஸ்டாப் ட்ரெயின் ஸ்டாப் வந்தோடனே அவங்க இறங்கிடுவாங்க. அட்லீஸ்ட் இல்லைனாலும் நம்மளோட கடைசி வரைக்கும் வந்தாலும் சென்னையில் நாம் இறங்கும்போது அவங்களும் இறங்கிடுவாங்க, நாமளும் இறங்கிடுவோம். அப்போ அந்த உறவு அவ்வளோ வேல்யூ கொடுங்க போதுங்கிறாரு. உங்களுடைய அந்த உறவுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸில் தாங்க டிப்ரெஷனே. உறவுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்காதீங்கிறார். ஏன்னா அது வழிப்போக்கன். அது இந்த காலத்தில் ட்ரெயின் ஜேர்னியாக எடுத்துக்கேன், அது கொஞ்சம் லாங் ஜேர்னியாக இருக்கும். அதனால நான் சொன்னேன் வழிப்போக்கு. அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய NH ரோடு மாதிரி இருக்குங்க. இப்போ ஒரு கோயிலுக்கு போகிறான்னு வச்சுக்கோங்களேன், பழனிக்கு போகிறோம் அப்படின்னா, இப்போ ஈரோடுலேருந்து கிளம்பி நடபாதையில் பழனிக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மெயின் ரோடு போயிட்டுருக்கோம். அந்தந்த கிராமத்தில் இருக்கவங்க வந்து ஜாயிண்ட் ஆவாங்க. அந்த பழனி பாத யாத்திரைக்கு போறக்கு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இப்போ ஈரோட்டிலேருந்து கிளம்புனாங்க அப்படின்னா அவங்க மொடக்குறிச்சி வழியாக போனாலும் மொடக்குறிச்சியில் ஒரு 4 பேர் ஏறுவாங்க. அப்படியே ஒரு பூந்தரை அப்படியே ஒரு ஊர் போகும்போது அந்தந்த ஊரில் இருக்கவங்க கூடி சேர்ந்துக்குவாங்க. சேர்ந்து ஒன்னா போறது, அவ்வளோதான். அவங்க எவ்வளவு தூரம் நம்மளோட வருவாங்க மேலே, சரி திரும்பி ரிட்டர்ன் கூட வரலாம். அதுக்கப்புறம் என்ன ஆயிரும், அவங்க ஊர் வந்தோன்னு அவங்க என்ன ஆயிடுவாங்க, எப்படி அவங்க ஊர் வந்தோன்னு நம்மளோட இணைந்தார்களோ திரும்பி பாத யாத்திரை முடிச்சு நீங்க திரும்பி வரும்போது நடந்து வருவாங்க. இந்த காலம் மாதிரி உடனே அதுக்குள்ள பஸ் எல்லாம் வச்சுக்க மாட்டாங்க, கார்ல ஏற மாட்டாங்க, திரும்பி நடந்து வந்தாலும் திரும்பி நடந்து வரும்போது அவங்கவுங்க ஊர் வந்தோன்னு என்ன பண்ணுவாங்க, அவங்கவுங்க டாட்டா பை பை சொல்லிட்டு அவங்கவுங்க ஊருக்குள்ள போயிடுவாங்க. ஒரு மெயின் ரோட்ல எப்படி வந்து எல்லாரும் இணைந்தார்களோ, பழனிக்கு போனமோ சாமி கும்பிட்டமோ திரும்பி வரும்போது அந்தந்த ஊருக்கு அவங்கவுங்க வந்தோன்னா போயிடுவாங்க. இதுதான் லைஃப், நம்ம உறவுகள்ங்கிற 2 உதாரணம் எக்ஸலண்ட் எக்ஸாம்பிள். இவ்வளவுதான் உறவு. நீ நினைச்சிட்டு நீ ஏதாவது நான் இவ்வளவுதான் உறவுகள்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த உறவுகளோட அன்பாரு. அதான் அவர் சொல்லுது, உறவுங்கிறது இவ்வளவுதான். மீனிங் எழுதிக்கீங்க. புத்திர தாரா ஆப்த பந்தூனா, புத்திர புத்திரி இதெல்லாம் அவசியம் வாழ்க்கையில. புத்திரன் வேணும், புத்திரி வேணும், பேரன் வேணும், பேத்தி வேணும், எல்லா உறவுகளும் அவசியம். தாரா கணவன், தாரான மனைவி, நீங்க கணவன் எடுத்துக்கலாம். மனைவிக்கு கணவன், கணவனுக்கு மனைவி. எப்படி? ஆப்த பந்தோனா நன்மை விரும்பும் உறவுகள், நன்மையை விரும்பும் உறவுகள், ஆப்த பந்து. அந்த ஃபர்ஸ்ட் சர்க்கிள் அப்படின்லாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி எடுத்துக்கலாம். அவர்களுடைய சங்கமாக, அவங்களுடைய சேர்க்கை. இப்ப நீ இந்த ஜென்மத்துல பிறந்து அவங்களோட வாழ்ந்திருக்கியா, அவங்களுடைய சங்கம். சங்கம்னா சேர்க்கை. அது கணவனா இருக்கலாம், பசங்களா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம். அவங்களோட நீ சேர்ந்திருக்கியா, அது எப்படின்னா தட் இஸ் ஈக்குவல் டு பாந்த சங்கமாக, வழிப்போக்கனாக இருக்கும்போது நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம்பிள். பாந்தனா பாதை, ஒரு இடத்துக்கு போகும்போது அங்கங்க வந்து சேர்ந்த உறவுகளை போல், வழிப்போக்கத்தில் சேரும் உறவுகளை போல். அனுதேகம் வியந்தி, அது கடைசியா வச்சுக்கலாம். தேகம் மாறுகிறதுங்கிறாரு. வாசாம்சி ஜீர்ணானி யதா விகாய, அதைத்தான் சொல்றாரு. அது அப்புறம் கடைசியா வச்சுக்கலாம். ஏத்தே சொப்னாக, இன்னொரு உதாரணத்தை சேர்த்திக்கலாம். அடுத்தது எதை போல ஏத்தே, இந்த உறவுகள்லாம் எதை மாதிரி ஏத்தேன்னா இந்த மேல சொன்னாலே புத்திர தார ஆப்த பந்துனா ஏத்தே சொப்னக நித்ரா நுகமயதா, எப்படி உறக்கம் இருக்கும் வரைதான் சொப்பனம்னு ஒன்று இருக்க போகுது. உறக்கம் இருக்கும் வரைதான் சொப்பனம், சொப்பனம் இருக்கிற வரைக்கும் தான் என்னது அந்த உறவுகள். அவ்வளவு நேரம் தான் அந்த உறவுகள். விழித்தவுடன் எல்லா உறவுகளும் போய்விடும். இது என்ன எதை சொல்றாருன்னா நிலையாமை ஆஃப் உறவு, த சப்ஜெக்ட். இந்த உறவு ஸ்பிரிட் போறதை நம்ம வாழ்க்கையில் நம்ம ஸ்மெல் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம ஒரு குழந்தை பெற்றோம், குரு சிஷ்ய உறவு எது வேணா எடுத்துக்கோங்க, அதோட ஸ்பிரிட் ஒரு இடத்துல போகும். அது தெரியாதனால தான் போய் மாட்டிக்கிறது. இப்போ ஒரு குழந்தை நான் பெக்கிறேன்,
ஃபர்ஸ்ட் பிகினிங் இயர்ஸ்ல 100% அந்த அம்மா மகன் அப்படிங்கிற ஸ்பிரிட் 100% இருக்கும். ஒரு நிமிஷம் கூட அதை நம்மளை விட்டு தனியா அதை விட முடியாது. 100% ஸ்பிரிட் அம்மாவுக்கு இருக்கும். ஸ்பிரிட் ஆஃப் மதர்ஹுட், ஸ்பிரிட் ஆஃப் சைல்ட்ஹுட் சொல்றேன். அப்படியே பில்டப் ஆகிட்டே வரும். 100% வரும். அப்புறம் அந்த ஸ்கூலுக்கு போகும்போது அப்படியே கொஞ்சம் அந்த ஸ்பிரிட் கொஞ்சம் குறையும். அம்மா கையை பிடிச்சது நண்பனோட கையை பிடிக்க ஆரம்பிக்கும். ஸ்பிரிட் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டே வரும். அந்த உறவில் இருக்கிற ஸ்பிரிட்னா தெரியுது இல்லைங்களா? அடுத்தது காலேஜ் வரும்போது ஸ்பிரிட் வேற. கல்யாணம் வரும்போது கல்யாணம் ஆயிருச்சு அப்படின்னா அந்த அம்மா அவனுக்கு ஒரு மனைவி வந்துட்டாங்க, அவனுக்கு ஒரு குழந்தைக்கு வந்துட்டாங்க அப்படின்னா தாய் மகன்கிற ஸ்பிரிட்டு கம்ப்ளீட்டா 0 ஆனாதான் அவனோட ஃபேமிலி லைஃப் நல்லா இருக்கும். ஸ்பிரிட் போயிடணும். போறக்கு அம்மாவும் விடணும், பையனும் விட்டுறணும். கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணி 2 பேத்துக்கு அப்புறம் அம்மா கையை பிடிச்சிக்கிட்டாங்க போறது. ஃபர்ஸ்ட் 4 வயசுல அம்மா கையை பிடிச்சிட்டு அந்த பையன் ரோட கிராஸ் பண்ணியிருப்பான். 4வது படிக்கும் போது 4 வயசு இருக்கும்போது அம்மா தாய்ங்கிற மகன்கிற ஸ்பிரிட் அவ்வளவு இருக்கும். அது சந்தோஷமா ஏத்துக்கிறோம், பண்றோம். இப்ப பையன் வளர வளர அந்த ஸ்பிரிட்டுங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வரும். கடைசியில் என்ன ஆகுது தெரியல, அவன் அம்மா கையை பிடிச்சி ரோட கிராஸ் பண்ணி சீக்கிரம் வந்து தொலைமா, வண்டி வேற வருது அப்படின்னு அவன் நம்மளை வப்புன்னு கையை பிடிச்சி கூட்டிட்டு போற நிலைமை வந்துருச்சா இல்லையா? எங்களுக்கு எல்லாம் வந்துருச்சு. தடு மாதிரி இப்ப பெப்ப இந்த உட்காந்தோம். சோ என்ன ஆயிடுச்சப்பா, அம்மா மகன் அங்க உறவு எங்கெங்க இருக்குது? அம்மா உறவுங்கிறது ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கும். அது ஸ்பிரிட் விட்டும் போது அடுத்து எங்க போய் பிடிப்போம்னா தாய் மகன்கிற ஸ்பிரிட் இருந்து வெளியில வந்து ஒரு ஃப்ரெண்டுங்கிற உறவு தான் வந்து நிற்கும் ஃபைனல் வரைக்கும். எல்லா உறவுமே கணவன் மனைவி அப்படித்தான். அந்த ஸ்பிரிட் கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப்பா மாறணும், மாறிடும். கரெக்டா போனீங்கன்னா மாறிடும். அந்த கணவன் மனைவிங்கிற அந்த ஒரு லெவல் இருக்கும்போது அந்த உறவு வேற மாதிரி இருக்கும். அப்புறம் அது ஃப்ரெண்ட்ஷிப்ல வந்துடணும். இஃப் இட் இஸ் அ ஸ்மூத் ரிலேஷன்ஷிப், மற்றதெல்லாம் நான் சொல்லவே இல்லை. இஃப் யூ ஆர் அ ஸ்மூத் ரிலேஷன்ஷிப் பில்டப் பண்ணி ஒரு ஸ்பேஸ் கொடுத்து அவங்களுக்கு நீங்க அடிமை இல்லை உனக்கு நான் அடிமை இல்லைன்னு புரிய வச்ச உறவாக இருந்தால் ஒரு இடத்துல அது என்ன ஆகும், ஸ்பிரிட் போயிடும். குரு சிஷ்யன் அதே மாதிரிதாங்க. இப்போ குரு சிஷ்ய உறவு, அது குருத்துவம் யாரு கொடுக்கறது? சிஷ்யன் தான் கொடுக்கறானா? இப்ப சிஷ்யனுக்குள்ள ஞானம் வந்தாச்சு, ஞான நிஷ்டை வந்தாச்சு, இது ஸ்பிரிட் போயிடும். அதுக்கப்புறம் என்ன தொடரும்? ஃப்ரெண்ட்ஷிப். குரு என்ன சொல்லணும்? உனக்கு என்ன பண்ணுது அப்படி வாழ், உனக்கு எப்படி பிடிக்குது அப்படி வாழ்ந்துக்கோ. உயிரோடுற வரைக்கும் நீ குருவா குரு என்ன நினைக்கூடாது, ஐயோ அதாட்ட கொடுமை எது இல்லைங்க, என்னது நான் உயிரோட வரைக்கும் நீ என்னவா இருக்கணும், சிஷியனா இருக்கணும். அப்ப நான் எதுக்கு சொல்லி தர்றது? எதுக்கு சொல்லிக்குத? அந்த குருத்துவத்தை நீ விடணும், பிடிச்சத விட்டுணும். ஃபர்ஸ்ட் குருத்துவத்தை கொடுத்தா உள்ள வர்றீங்க. ஆயுசு வரைக்கும் போட்டு நஞ்சிட்டு கூடாது. அந்த குருத்துவத்தை அப்படியே விட தெரியணும். விட்டு எப்ப அறிவு ஞானத்துக்காக வந்தோம், ஞானம் பெற்றுட்டோம், அப்புறம் என்ன ஆகும்? அந்த ஸ்பிரிட்டு ஆளுக்கு இருப்பங்க, குரு இருப்பாரு, இது இருக்கும். ஆனா அந்த ஸ்பிரிட்டுங்கிறது போயிடும். அப்ப என்ன நடக்கும்? இவர் என்னுடைய குரு, அவனுக்கு என்ன வரும்? ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். இதுதான் ஸ்மூத் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் அ குரு அண்ட் சிஷ்யா, பிட்வீன் அ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், பிட்வீன் அ mother and son, between a mother and a daughter, mother grandfather and grandson, grandmother and granddaughter. எந்த உறவுமே இப்படி மெயின்டைன் பண்ணணும். இப்ப கிராண்ட் டாட்டர் கிராண்ட் வீட்டில் இருக்கிறாங்கன்னா அவங்க நம்மளை விட்டு போகணும். அதுக்குண்டான முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எந்நேரம் என் பேத்தி என்கிட்ட தான் இருப்பாளுங்க எப்பவுமே. அவங்க அம்மாவை கூட பெருசா மதிக்க மாட்டான், என்கிட்டயே தான். என்னது இது? ஐயோ எல்லாம் தப்பு தப்பா புரிஞ்சு வச்சு அது அந்த பொண்ணு அப்புறம் பாருங்க கொஞ்சம் வயசு ஹைஸ்கூல், நீ போனே பண்றது இல்லை, நீ ஆத்தாவை கண்டுக்கிறதே இல்லை, அதுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு அப்படியே ஏத்திக்கிட்டே இருக்கிறது. நீ எல்லாம் முதல்ல மாதிரி இப்பெல்லாம் கண்டுக்கிறது இல்லை. ஐயோ அந்த உறவு நம்மளை விட்டு வளரணும். அதுதான் உண்மையான அன்பு. எந்நேரம் நீ என்னை டிபெண்ட் பண்ணிக்கிட்டே, நான் உன்னை டிபெண்ட் பண்ணிருக்கேன், நீ என்னை டிபெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அது எதுக்குமே ஆகாது. இதெல்லாம் சுயநலம். நமக்குள்ள இருக்கிற ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டி அது கொஞ்ச நேரம் போக்குதா, புடிச்சு வச்சுக்கணும். அது நம்மள விட்டு போயிருச்சா ஏன் உள்ள என்ன இருக்குது ஃபீல். நம்ம கடைசி காலத்துல பையன் பார்க்க மாட்டான், பிள்ளையும் பார்க்க மாட்டான்னு தெரிஞ்சு வச்சு, சரி பேர பேத்தி போய் பிடிப்போம், அதாச்சும் பார்க்குவோம், புடிச்சு வச்சு. சுயநலம்.
இல்லை நெகேட் பண்ணுங்க பார்க்கலாம். மனசுக்குள்ள சுயநிலையிலையும் நெகேட் பண்ணுங்க பார்க்கலாம். உண்மையான அன்பாக இருந்தா என்ன பண்ணுவோம், அது வளர்றதுக்கு நம்மளை விட்டு டிஸ்டன்ட் ஆகி அது நம்மள அதுக்குண்டான வளர்ச்சிக்கு உண்டான முயற்சியை கொடுத்து அது அப்படியே செப்பரேஷன். புரிஞ்சுக்கலாம், அந்த வேர்ட் ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு சொன்னப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. செப்பரேஷன் எப்ப வேணாலும் தயாராக செப்பரேஷனுக்கு எப்ப வேணாலும் தயாரா இருக்கிற உறவு தான் ஸ்மூத் ரிலேஷன்ஷிப். ட்ரை டு டெவலப் ஸ்மூத் ரிலேஷன்ஷிப். நீங்களும் நிம்மதியா இருக்கலாம், அவங்களும் நிம்மதியா இருக்கலாம். இந்த பொசசிவ்னஸ் என்ன ஆகுது அவங்கள வச்சு, ஏன் நேற்று ஃபோன் பண்ணல, நேத்தே நீ ஃபோன் பண்ணல, நேத்தே வரல, நீ ஏன் அதை பார்த்துக்கல, நீ ஏன் அதை கண்டுக்கல, பிளேமிங் அதுகளுக்கு விட்டா போதும். அப்பா எப்ப பார்த்தாலும் ஏன்னா எங்க ஃபீலிங் ஆஃப் செக்யூரிட்டி அதை போய் பிடிச்சி வச்சிருக்கோம். அவன் வாழ்க்கை பார்ப்பானா, நம்மளை பார்த்துட்டு இருப்பானா? அப்ப என்ன பண்றது அவனுக்குள்ள என்ன நேரம், நீ என்னை கண்டுக்கிறது இல்லை, நீங்க பேசுறதில்ல பண்றதில்ல பாக்குறதில்ல பண்ண அவன் ஏதோ கொஞ்சம் இழுத்து பிடிச்சி வச்சிருப்பான். நீங்க இப்படி நொய்யும் போது தெரிச்சிடறானுங்க பசங்களா பிள்ளைகளா பேர பேத்தி. ஐயோ சாமி, இது புலம்பல். அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், கஷ்டப்பட்டு வளர்த்துனேன், தூக்கம் கெட்டு வளர்த்துனேன், ஸ்கூலுக்கு விட்டு வளர்த்துனேன், சாப்பாடு ஊட்டி வளர்த்துனேன். இப்ப இருக்கவங்கள எப்படி வளர்த்துனாங்க? நீங்க தான் வளர்த்துனீங்களா? இருக்கவங்கள பெற்று அப்படியே விட்டுட்டாங்களா ரோட்ல போட்டுன்னு? இதை கொடுத்து வளர்த்துனேன், அதை இட்ஸ் யுவர் டியூட்டி. செஞ்சிட்டீங்களா? கர்மன் ஏவாதிகாரஸ்தே மாப்பலேஷு கதாச்சன. இங்க வரணும் அந்த ஸ்லோகம், யூசேஜுக்கு வரணும். அங்க கர்ம பலத்தை நம்ம எதிர்பார்த்துட்டு கூடாது. பையன்கிட்டி, பொண்ணுகிட்டி, மருமகிட்டி, பேரங்கிட்டி, எல்லா உறவுகிட்டையும் எடுத்துக்கலாம். நீங்க அதான் சொல்றேன், எந்த உறவு நீ அதிகமா டிபெண்ட் ஆகுறீங்களோ அந்த இடத்துல யூ வில் பிகம் அ ஸ்லேவ். அந்த ஸ்லேவரிய யாருனாலும் ஹாப்பியா ஏத்துக்க முடியாது. எவ்ரிபடி வாண்ட் இண்டிபெண்டன்ட். ஏன்னா என்னுடைய சொரூபமே என்னது, இண்டிபெண்டன்ட். 100% என்ன சொல்றது, பிரகாஷ சொரூபம். நான் போய் யாருக்கிட்டே அடிமையா இருக்கிறது எனக்கு பிடிக்காது. எனக்கு அடிமையா இருக்கிறது பிடிக்கும். இட்ஸ் a wrong notion. எந்த பெண்ணோ ஆணோ இன்னொரு கணவன் மனைவி கிட்ட அடிமையாகிறதோ, மனைவி கணவன் கிட்ட அடிமையாகிறதோ விருப்பப்பட்டு அல்ல, வேற வழி இல்லாம. நாம் நினைச்சுக்கிறோம் கல்யாணம்னா பொண்டாட்டி தாஸ் ஆயிட்டான், ஐயையோ வேற வழி இல்லை. குடும்பத்தை ஒன்னா கொண்டு போகணும்னா வேற வழி இல்லை. பிரியப்பட்டு அவன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, வேற வழி இல்லை. ஏன்னா எவ்ரி வாண்ட் டு ஸ்மெல் த ஃப்ரீடம் ஏர். சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்குத்தான் ஒவ்வொரு ஜீவனும் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. அத மாதிரி ஒண்ணு நடக்குதுன்னா வேற வழி இல்லை. அப்ப உள்ளதை உள்ளபடி புரிஞ்சுக்கோ, இருக்கட்டுப்பா, அப்பதான் குடும்பம் உருப்படியா போகணும், இருக்கட்டும்னு விட்டுறணும். ஐயோன்னு புலம்பிட்டு கூடாது. ஸோ வாட் இஸ் த ஸ்மூத் ரிலேஷன்ஷிப்? ரெடி ஃபார் செப்பரேஷன் அட் எனி டைம். தட் இஸ் த ஸ்மூத் ரிலேஷன்ஷிப். யார் சொல்றா? நான் சொல்லலை, பகவான் கிருஷ்ணர். கிரகஸ்த ஆசிரமம் இருக்கவங்க இந்த மாதிரி உறவுகளை டெவலப் பண்ணிக்கிங்க. அப்ப யூ கேன் ஹாவ் அ ஹாப்பி ஃபேமிலி லைஃப். யூ கேன் என்ஜாய் த ஃபேமிலி லைஃப். ஸ்மூத் ரிலேஷன்ஷிப்பும் காலம் என்ன பண்ணும், பிரிச்சிருன்னு தெரியும். என்னதான் நீங்க ஸ்மூத் ரிலேஷன் டெவலப் பண்ணி வச்சிருந்தாலும் காலம் ஒரு நாள் என்ன பண்ணும், பிரிக்கும். அதுக்கும் ரெடி ஆயிக்கணும், இதுக்கும் ரெடி ஆயிக்கணும். அப்போ என்ன கடைசி என்ன சொல்ல வராரு, உறவுகள் ரொம்ப அவசியம், அதுதான் நமக்கு பக்குவத்தை கொடுக்கறதே. ஆனா அதுக்குள்ள போக தெரிஞ்ச உங்களுக்கு வெளியில வர தெரியும்னா பற்றுன்னு அர்த்தம். அது வீட்டு விட்டு போறதில்லை, உள்ள போயிட்டு வெளியில போறதுன்னா சன்னியாசம் வாங்குறது இல்லை, அந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கணும். வித் ஹேவிங் ஸ்மூத், அந்த வேர்டு யூஸ் பண்ணது ஸ்மூத் ரிலேஷன்ஷிப், ரெடி ஃபார் செப்பரேஷன் அட் எனி டைம். இந்த உறவுகள் தான், இப்படிப்பட்ட குடும்பம் தான் கேன் ஹாவ் அ ஹாப்பி லைஃப். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.